துலாம் மைனஸ் செப்டம்பர் 2026 ராசிபலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். பணி மேன்மை. 10 இல் உச்ச குரு அமர்ந்திருப்பதால் வேலையில் உங்களின் ஆலோசனைக்கு மற்றவர்கள் மதிப்பளிப்பார்கள். நிர்வாக ரீதியான சிக்கல்களை மிக எளிதாக தீர்ப்பீர்கள். எச்சரிக்கை: சூரியன் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். தெரியாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்கள் நிலையை தக்கவைக்க உதவும். வியாபாரம், வெளிநாட்டுத் தொடர்புகள் அல்லது வெளியூர் ஆர்டர்கள் மூலம் லாபம் பெருகும். 6 சனி இருப்பதால் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். 2. பொருளாதாரம், ஃபைனான்ஸ். சுப விரயங்கள். 12 இல் சூரியன் இருப்பதால் வீட்டை புதுப்பித்தல், வண்டி வாகனங்களை மாற்றுதல் அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக பணம் செலவிட நேரிடும். இவை அனைத்தும் பிற்காலத்தில் உங்களுக்கு பயன் தரும் சுப செலவுகளாகவே அமையும். பணப்புழக்கம். வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே சமயம் வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. கடன்கள். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான சூழல் உருவாகும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள், ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். நிம்மதி. குடும்பத்தில் அமைதி நிலவும். 10 இல் இருக்கும் குருவின் பார்வையால் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. வாழ்க்கைத் துணை. கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும். வாழ்க்கைத் துணையின் பெயரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். திருமணம், சுபகாரிய பேச்சுக்கள் மீண்டும் சூடுபிடிக்கும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு மாத இறுதியில் கிடைக்கும். 4. ஆரோக்கியம், ஹெல்த். கவனம். சூரியன் 12 இல் இருப்பதால் உடல் உஷ்ணம், கண் எரிச்சல் அல்லது இடதுகால் பாதங்களில் சிறு வலிகள் வந்து நீங்கலாம். பாதுகாப்பு. பயணங்களின் போது, குறிப்பாக தூரத்து பயணங்களின் போது உடைமைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ளவும். போதுமான அளவு ஓய்வு எடுப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள்: செப்டம்பர் 3, 4, 12, 13, 21, 22, 30. சந்திராஷ்டம நாட்கள்: செப்டம்பர் 4 இரவு முதல் 5, 6. இந்த நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள், பயணங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 2. அதிர்ஷ்ட நிறம் வைரவெள்ளை, ஒயிட், இளம்பச்சை. பரிகாரம்: சிவ வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட விரயங்கள் குறையும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் குருபகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட உச்ச குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது வஸ்திர தானம் செய்வது துலாம் ராசிக்குச் சிறப்பான பலன்களைத் தரும்.